மால். ஸோ நாங்க வந்து யூனிட் 3ல வந்து 9 நாங்க ரெக்கார்டிங் லாஸ்ட்டா படிச்சோம். ஸோ அதுல வந்து மெயினா என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, அந்த சமூக கலாச்சாரம், அதாவது நுகர்வோர் நடத்தை மீதான தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சமூக கலாச்சாரம். அப்ப நாங்க சமூக கலாச்சாரத்துல மெயினா அடிப்படையா 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சோம். ஒண்ணு ஃபேமிலி, ஒண்ணு ரெஃபரன்ஸ் குரூப், அடுத்தது வந்து ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி 3 விஷயம் படிச்சோம். அப்ப அந்த ஃபேமிலின்னு சொல்லி சொல்றது வந்து குடும்ப அழகாக நாங்க படிச்சோம். ஒரு குடும்பத்துல, அதாவது நாங்க சிறு பிள்ளையா வந்து நாங்க பெரியவங்கள பார்த்து, எங்களோட பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ பார்த்து நாங்க வந்து கொள்வனவு வந்து ஈடுபடுவோம். அவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுதான். அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த ரெஃபரன்ஸ் தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி வந்து நாங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணி எப்படி நாங்க பர்ச்சேஸ் பண்றதுங்கள வந்து எங்களோட வந்து நாங்க பார்த்த விஷயம் தான் என்னன்னு சொல்லி சொன்னா, 2 வகையான ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஒண்ணு தான் சொன்னா, அதாவது நான் ரெஃபரன்ஸ் குரூப் இன்டெக்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்ல ரெஃபரன்ஸ் குரூப் வந்து மெம்பர்ஷிப் குரூப், மெம்பர்ஷிப் குரூப்னு சொல்லி 2 வகையில பிரிப்போம். இந்த மெம்பர்ஷிப் குரூப் வந்து அத ரிலேட்டட் ஆனவங்க, ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிலேட்டட் ஆனவங்க. நான் மெம்பர்ஷிப்னு சொன்னா இன்டிரெக்ட் ஆனவங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுல வந்து பிரைமரி குரூப், செகண்டரி குரூப்னு சொல்லி இருக்கு. நான் பிரைமரி குரூப் பார்த்தது ஒரு ஆஃபீஸ்ல ஆஃபீஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற காலேஜஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது வந்து இருக்கிற ஒரு ஒரு செக்மெண்ட்ட தான் படிச்சோம். அடுத்தது செகண்டரி குரூப்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் அதாவது வந்து அடிக்கடி மீட் பண்ணாதவங்க, ரொம்ப டச் தான் செகண்டரி குரூப்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்ப இவங்கள பேஸ் பண்ணி வந்து எங்க பர்ச்சேஸ் இன்டென்ஷன், நாங்க கொள்வனவு நடத்தையில வந்து தாக்கம் செலுத்துவோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களோட கலாச்சாரங்கள் பின்பற்றி நாங்க இந்த கொள்வனவு நடத்தையில தீர்மானம் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனல் குரூப் அண்ட் டிசோசியேட்டிவ் குரூப். அதாவது டிசோசியேட்டிவ் குரூப்னா விலகல் குழுன்னு சொல்லி படிச்சோம். எக்ஸ்பிளனேஷனல் குரூப்னு சொல்லி சொன்னா, அதை நாங்க படிச்சது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆர்வமுள்ள குழு. இப்ப அந்த ஆர்வமுள்ள குழுவுல வந்து நாங்க அந்த குரூப்ல வந்து இணையதற்கு வந்து ஆர்வம் செலுத்தி இணையதற்காக பார்த்து கொண்டு இருக்கோம். அவங்கள வந்து நாங்க பண்ணணும். ஓகே, அவங்க என்ன மாதிரியான, உதாரணத்துக்கு வந்து நாங்க படிச்சது விளையாட்டு வீரர்கள், மாடலிங் செய்றவங்க, நடிகர்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த டிசோசியேட்டிவ் குரூப்ஸ் சொல்லி சொன்னா, அது வந்து நாங்க அவங்க குரூப்ல வந்து ஹெட் ஆக மாட்டோம். ஸோ ஆனா அவங்க குரூப் அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, பர்ச்சேஸ் வந்து ஆர்வம் செலுத்தக்கூடியதா இருக்கும். அதுதான் உதாரணம் சொன்னேன். அதாவது அந்த டேட்டூஸ் அந்த மாதிரி டைப் அப்படியான விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா சொன்னேன். சரியா? ஸோ இத பேஸ் பண்ணி தான் நாங்க இதுல நேத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட என்னென்னன்னு சொல்லி நாங்க படிச்சோம். அப்புறம் அடுத்த விஷயம் வந்து நாங்க படிச்சது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்ல வந்து கல்ச்சர் வந்து சப் கல்ச்சர் அண்ட் சோசியல் கல்ச்சர்ன்னு சொல்லி இருக்கு. சரியா? அப்ப கல்ச்சுரல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து கலாச்சாரம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க படிச்சோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது அதுக்குள்ள வந்து உள்ளடங்குறது தான் மக்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்த அடிப்படையில ஒரு வேல்யூ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக அளவு நடத்தி நாட்டம் செலுத்துறதுன்னு சொல்லி நாங்க படிச்சோம். அதாவது அவங்க தேவைகள் என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்களோட விருப்ப தேர்வு இருக்கு. அவங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ற மெத்தட்ஸ் இருக்கு. அவங்களோட நம்பிக்கை, பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே கலாச்சாரங்கள்னு சொல்லி நாங்க பார்த்தோம். சரியா? சில வகையான வழிகாட்டுதல்ல வந்து இந்த கலாச்சாரங்கள் வந்து வரையறுக்கப்படுதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நாங்க படிச்சோம். இந்த கலாச்சாரத்துல வந்து அதாவது வந்து மக்களோட வாழ்க்கை முறையோட கலந்து தான் அந்த கலாச்சாரம் வந்து காணப்படுது. உதாரணத்துக்கு வந்து நாங்க படிச்சோம் என்னதுன்னு சொன்னா, அந்த சோயா, அதாவது 90 கால பகுதியில வந்து உடனடி நூடுல்ஸ், அதாவது வந்து நாங்க சொல்ற, அதாவது என்ன சொல்றது? நூடுல்ஸ்க்கு வந்து அவ்வளவு உடனடி நூடுல்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமா இல்ல. சரியா? ஆனா அது வந்து எங்க இலங்கையோட உணவு பழக்கவழக்கத்துக்கு வந்து பொருந்தாம காணப்பட்டுச்சு. அதே போல தான் இந்த நெஸ்லே வந்து முதல்ல அறிமுகப்படுத்த மேகி நூடுல்ஸ் அது வந்து ஆரோக்கியத்துக்கு சரியில்லன்னு சொல்லி, நாங்க அத என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த வீட்ல, அதாவது இல்லத்தரசிகள் அவங்கலாம் வந்து அத அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அது எங்கட கலாச்சாரம். நாங்க உடனே ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, எடிக்ட் ஆக மாட்டோம். அதே மாரி தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, 90க்கு பிற்பகுதியில 19ஸ்க்கு பிறகு வந்து இந்த மெக்டொனால்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு அவங்க வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஆ என்ன சொல்றது? மீல்ஸ், அதாவது அந்த மாட்டிறைச்சி அந்த மாரியான என்ன சொல்றது? மெக்டொனால்ட்ஸ் அந்த பன்ஸ் அந்த மாரி எல்லாம் உருவாக்குனாங்க. ஸோ அதுவும் வந்து எங்களோட கலாச்சாரத்தோட ஒத்து போகலன்னு சொல்லி நாங்க அவாய்ட் பண்ணியிருக்கிறோம்.
சரியா? அப்ப எங்க கலாச்சாரத்த வந்து நாங்க என்ன செய்றோம், உடனடியா வந்து நாங்க எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து அது எங்களுக்கு ஃபேமிலியர் வரைக்கும் நாங்க என்ன சொல்லி சொன்னா, ஹோல்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி நாங்க பண்ணாம இந்த சப்கல்ச்சர்ஸ் சொல்லக்கூடாது. துணை கலாச்சாரம் நாங்க சொல்ல வந்து அத என்ன சொல்றது சொல்லி சொன்னா, ஓகே. துணை கலாச்சாரம்னு சொல்லி சொல்றது நாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அ அத நாங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு மக்களுக்குள் அல்லது மேலதிக கலாச்சாரத்திலிருந்து தங்களை எப்படி வேறுபடுத்திக் கொள்வாங்க. அதாவது கலாச்சாரத்திலிருந்து எப்படி அவங்க இன்னும் மேலதிகமா வேறுபடுத்திக் கொள்றது தான் துணை கலாச்சாரம். சப் கல்ச்சர்ன்னு சொல்லி சொல்றோம். உதாரணத்துக்கு சப் கல்ச்சர வந்து நாங்க சொல்லலாம். அது வயது, இனம் அந்த மாரியானது. இப்ப வயத எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப வயத எடுத்துக்கொண்டா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப அந்த ஏஜ் படி சின்ன அதாவது சிறியவர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதினர், வயோதிபர்கள் செப்பரேட் குரூப்பா இருக்கு. அதே மாரி என்னதுன்னு சொன்னா இனம். அதாவது தமிழா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பௌத்தம் என்ன சொல்றது? பௌத்தர் சிங்களவரா இருக்கலாம். சோ அது வந்து ஆங்கிலேயரா இருக்கலாம். சோ அந்த இனத்துக்கு அமைய வந்து அதெல்லாம் வந்து சப் கல்ச்சர்ஸ் சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அப்ப இந்த துணை கலாச்சாரங்கள்ல வந்து மதங்கள் இந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்தவம் அந்த மாரி மதங்கள், பௌத்தம். சோ அதே மாரி புவியியல். இப்ப புவியியல்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா. அது கூட அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம், யாழ்ப்பாணத்துல இருக்கவங்கள யாழ்ப்பாணத்தவர்கள், மலையகத்துல மலையகத்தவர்கள்ன்னு வந்து. இது வந்து அப்படி வந்து என்ன சொல்றது? ம் அந்த அவங்களோட அந்த புவியியல் ரீதியா இருக்கக்குள்ளயும் வந்து நாங்க அந்த வெவ்வேறு அடிப்படையில வந்து பிரித்துக் கொள்றது தான் சப் கல்ச்சர்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. சோ அந்த சப் கல்ச்சர் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த கலாச்சாரத்தோட வந்து ஒரு ஒரு துணை பிரிவா தான் காணப்படுது. சரியா? அப்ப இந்த மார்க்கெட்டர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு கல்ச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அதே மாரி இந்த சப் கல்ச்சர்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அப்ப இந்த சப் கல்ச்சர்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு சர்வீஸா இருக்கலாம். சோ அந்த சப் கல்ச்சருக்கு ஏத்த மாரி, இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கொண்டு வாரீங்க, ஒரு என்ன சொல்றது, இப்ப ஸ்ரீலங்காவுக்கு ஏத்த மாரி ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கொண்டு வாரீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வந்து ஸ்ரீலங்கா கல்ச்சருக்கு ஓகேயா இருக்கணும். அது கல்ச்சர். அதே மாரி சப் கல்ச்சர் பார்க்கலாம், அந்த ஸ்ரீலங்கால இருக்க இந்துஸ் எப்படி வேர் பண்றாங்க, இந்துஸ்க்கு அது ஓகேயா இருக்குமா? கிறிஸ்தவர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, அப்படி இல்லாட்டி சிங்களீஸ்க்கு, இஸ்லாம்ஸ் அப்படி அந்த மாரி அவங்களுக்கு ஓகேயா இருக்குமா? சோ அது மாரி ஏஜ் கட்டியிருக்கு சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நடுத்தர வயதினர், முதியோர். சோ அப்ப இல்ல அதுதான் சப் கல்ச்சர். அப்ப நீங்க கல்ச்சர மட்டும் நாங்க ஒரு பேஸ் பண்ணி வந்து ஒரு மார்க்கெட் சாரி சாரி ஒரு சப் கல்ச்சர மட்டும் கல்ச்சர மட்டும் பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீசர் வந்து என்னைக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சரியா? அப்ப இந்த சப் கல்ச்சருக்கு வந்து கண்டிப்பா வந்து நுகர்வோர் வந்து சந்தைகள வந்து பிரிச்சு வந்து அவங்கள வழி நடத்தணும். இப்போ நாங்க கல்ச்சருக்கு எப்படி நாங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோமோ, அதே மாரி நாங்க அந்த சப் கல்ச்சருக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவங்களோட தேவைகள், அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களோட ஃபீலிங்ஸ் ஆகிய எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து சோசியல் கிளாஸ். இதத்தான் சமூக வகுப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப சோசியல் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னா சமூக வர்க்கம். ஒரு நபர் வந்து வகிக்கின்ற சமூக நிலையை குறித்தான் வந்து நாங்க சோசியல் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து ஒவ்வொரு சமூகமும் வந்து சமூக வர்க்கத்துக்கு வந்து ஒரு வடிவம். ஒரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றோம் வடிவம்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடிப்படை விஷயத்த வந்து கொண்டு காணப்படும். அதாவது வந்து அந்த சமூக வர்க்கம் வந்து எப்படின்னா வருமானத்தால் தீர்மானிக்கப்படுது. அவங்க தொழில், அவங்களோட குடும்பம் போன்ற மற்ற காரணிகளால. வருமானத்துல எப்படி தீர்மானிக்கப்படும்? லோ கிளாஸா இருக்கலாம், ஹை கிளாஸா இருக்கலாம், மிடில் கிளாஸா இருக்கலாம். தொழில் டீச்சரா இருக்கக்கூடிய, லாயரா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம் அந்த மாரி. அடுத்தது குடும்பம்னு சொல்லி சொன்னாலும் ஓகே அவங்க தனிநபர் அதாவது வந்து என்ன அந்த குடும்பத்துல அவரு இண்டிவிஜுவல் அதாவது என்ன பேச்சுலரா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி கணவன் மனைவியா இருக்கலாம் பேரண்ட்ஸோட கூட்டு குடும்பமா இருக்கலாம் தனி குடும்பமா இருக்கலாம் விரிந்த குடும்பமா இருக்கலாம் சோ அந்த மாதிரி சோ அதுதான் வந்து சமூக வகுப்புன்னு சொல்லி சொல்றது அப்புறம் இதுல நாங்க மெயினா வந்து என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு பின்னணி பேக்ரவுண்ட் எஜுகேஷன் நான் எங்களோட பிளேஸ்
சோ அது எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக வந்து இருக்காது. சமூகத்துல ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து வெவ்வேறு வகையான மக்கள் வாழ்றாங்க. சோ ஒவ்வொருத்தர் இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து வேறையா இருக்கும், எந்த பேக்ரவுண்ட் வேறையா இருக்கும். சோ நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருக்கும். அதே போலதான் எங்களோட எஜுகேஷன். இப்ப நாங்க ஒருத்தர் வந்து மாஸ்டர் செஞ்சிருப்பாரு, ஒருத்தர் என்ன சொல்றது, ஒருத்தர் O level முடிச்சிருப்பார், A level முடிச்சிருப்பார், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருப்பார், PhD முடிச்சிருப்பார், டாக்டரேட் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து அவங்க அந்த எஜுகேஷன். சோ இதெல்லாமே வந்து இடம். அப்ப இது இடம் கூட வந்து அவங்க அந்த சோசியல் கிளாஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஓகே நாங்க ஒரு இடத்துல இருக்கோம்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் அதனால ரெசிடென்ஸ் ஏரியா. சோ அந்த மாதிரியான விஷயம். சோ இல்ல ஐயோ அந்த ஏரியாவே இல்ல அப்படி அந்த அது வந்து என்ன சொல்லணும்னா அந்த சோசியல் கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. அப்ப ஒரு சமூக வர்க்கம் வந்து நுகர்வோர் வாங்கும் முறையில வந்து ஒரு ஆழமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து உதாரணத்துக்கு நாங்களே பாருங்க. அதாவது ஹை கிளாஸ் மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அதிகம் தரம் வாய்ந்த நல்ல குவாலிட்டியான பொருட்கள தான் அவங்க வாங்குவாங்க. இதே வந்து ஒரு லோ லெவல்ல ஏர்ன் பண்றவங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஹை கிளாஸ் BMW வாங்கலாம், BMW கார்ஸ் வாங்கலாம், Audi கார்ஸ் அப்படி வாங்கலாம். இதே ஒரு மிடில் லெவல்ல லோ லெவல்ல ஒரு Alto அப்படி இல்லாட்டி சுசுகி மாருதியோ அந்த மாதிரியான கார்ஸ் வாங்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதுக்கு அவங்களோட இன்கம் ஏர்ன் பண்ற லெவலுக்கு. இதே மாதிரி தான் இப்ப நான் வந்து இப்ப நான் கொஞ்சம் மணி நல்லா ஏர்ன் பண்றவங்க வந்து இப்ப ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூட வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி போகலாம். சோ அதே அப்படி இல்லாட்டி நார்மலா அம்பேட்டால போய் வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. நோ லிமிட் அந்த மாதிரியான. சோ அவங்க அந்த கிளாஸஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா எங்கட வந்து அந்த கொள்வனவு நடத்தை வந்து மாறுபடக்கூடியதா இருக்கும். சரியே. ஆனாலும் என்னத்தான் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ வந்து நாங்க இப்ப சொசைட்டிக்கு அந்த சமூகத்துக்கு வழங்கக்குள்ள எல்லா வர்க்கத்தினரை வந்து கவர் பண்ணக்கூடிய மாரி வழங்கும் பொழுது, அந்த மார்க்கெட் வந்து வேற லெவல்ல வந்து சக்சஸ் அடையும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் வந்து நாங்க நேத்து படிச்ச இந்த யூனிட் 9 படிச்ச விஷயங்கள். சரியா? இப்போ முதல் ரெக்கார்டிங்ல வந்து கொஞ்சம் ஏதாவது கிளியர் இல்லாட்டி இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுட்டேன். சோ நான் அகைன் வந்து இதுல டிஸ்கஷன் பண்ணேன். ஓகே. சரி. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்து செஷன் 10. செஷன் 10ல என்ன சொல்றான்னு சொன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஏஜ், எத்னாசிட்டி அண்ட் ரிலிஜன் சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நுகர்வோட வந்து வயது, இனம். இனத்த தான் வந்து நாங்க சொல்றது எத்னாசிட்டி அண்ட் ரிலிஜன். மதம். அவை வந்து எப்படி இந்த பர்ச்சேசிங்ல தாக்கம் செலுத்தும்னு சொல்லி நாங்க இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். சரியா? 1 மினிட்.
சாரி. நுகர்வோட ஒரு நுகர்வோட வயது, இனம், மதம் வந்து எப்படி நுகர்வுல தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப பாருங்க, நாங்க அதுல முதலாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஏஜ், அதாவது நுகர்வோட வயதுட தாக்கத்தை தான் பார்க்கிறோம். அப்ப இந்த நுகர்வோட வயதின் தாக்கம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு வரையறைப்படி, அதாவது வந்து தலைமுறைன்னு அதாவது வந்து நாங்க தலைமுறைன்னு சொல்லி சொல்லுவோம். ஜெனரேஷன்னு சொல்லி சொல்லுவோம். இன்ட்ரோடக்ஷன் டூ த ஜெனரேஷன். அப்ப நாங்க நிறைய இப்ப நாங்க சொல்லுவோம், இது வந்து எங்கட தந்தை வழி சொந்தம், தாய் வழி சொந்தம். அப்படி இல்லாட்டி நாங்க வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம். நாங்க வந்து இப்போ 19 ஜெனரேஷன், 19 கிட்ஸ், 18 கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே. அதுதான் அந்த ஜெனரேஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒருத்தவங்க வந்து ஜெனரேஷன் படி, உதாரணத்துக்கு சொல்லப்போனா, பெரும்பாலுமே வந்து ஒரு ஜெனரேஷன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நாங்க நெ ஆரம்பத்துல அதாவது தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பின்னு சொல்லி அப்படி படிப்படியா அவங்க பிறந்த ஆண்டு அடிப்படையில வந்து அந்த ஜெனரேஷன் வந்து மாறிக்கொண்டு வரும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது வந்து அதாவது வந்து ஒருத்தரோட வயது, அவங்களோட ஆளுமைய வந்து பொதுவா வந்து அவங்களோட நடத்தை, அவங்களோட பழக்கவழக்கம், அது எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க ஒருத்தரோட வயது வந்து அவரோட நடத்தை, அவரோட பழக்கவழக்கங்கள், அதன் மூலமா வந்து அந்த நுகர்வ வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க குழந்தை பருவத்துல வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதே நீங்க வந்து ஒரு 12, 18 வயசு வரக்குள்ள ப்ராடக்ட்க்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க? இதே ஒரு மெச்சூர்ட் ஆகுற ஏஜ்க்கு வரக்குள்ள நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏஜ்லயும் வந்து இப்படி டிஃபரெண்ட்டா ஆகும்ன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா? அப்ப அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப நாங்க நார்மலாவே வந்து ஒரு ஏஜ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள, ஒரு ஏஜ் அட்டெயின் ஒரு ஏஜ்ன்னு சொல்லி சொன்னா பெரும்பாலுமே வந்து ஒரு 17 to 23க்கு வந்து இடைப்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு மெச்சூர்ட் சாதாரணமா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஏஜ்ன்னு சொல்லி சொன்னா 17, 23க்கு உட்பட்ட ஒரு வயதத்த நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏஜ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது அந்த இடைப்பட்ட பகுதியில தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு உருவாகும். ஓகே. நாங்க இப்படித்தான் இருக்கணும். இந்த மாரி தான் வாழணும் அப்படின்னு சொல்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். அப்ப இந்த நுகர்வோர் முடிவெடுக்கிற செயல்முறை வந்து பல மாற்றங்களுக்கு வந்து உட்பட்டது. அதாவது வந்து ஒரு நபர் எந்த தலைமுறை, எந்த ஜெனரேஷன டிபெண்ட் ஆகி இருக்காரோ, அந்த ஜெனரேஷன் படி அவர் பர்ச்சேசிங் வந்து டிஃபரன்சியேஷனா ஆகும். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோரை எடுத்துக்கொண்டா, நாங்க அந்த இளைய மற்றும் பெரியோர், சிறியோர்ன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு தரப்பினர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்கள அந்த கொள்முதல் நடவடிக்கைகளும் வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, தலைமுறையாக வந்து மாறிக்கொண்டு வரும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப எங்கட தலைமுறைன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதல்ல சொன்ன மாரி அந்த பெற்றோர், தாத்தா, பாட்டி, உறவினர்கள். ஸோ இத எல்லாமே வந்து நாங்க மார்க்கெட்டிங்ல வந்து நுகர்வோரா தான் கருதுறோம். அப்ப அந்த நுகர்வோர்கள் வந்து முதல்ல என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, முதலா வந்து இந்த இளைய தலைமுறையினர் வந்து சந்தையில வந்து முயற்சி செய்றாங்க. அதாவது உள்நுழைறதுக்கு வந்து முயற்சி செய்றாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, புதுமையான தயாரிப்பு, அது மட்டும் இல்லாம வந்து பழைய தலைமுறையினர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி, அவங்க வந்து சொன்ன விஷயங்கள், அவங்க வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட், அவங்களோட வந்து ஓகே இது நல்லம், இது அப்படின்னு சொல்லி அவங்க குடுத்த அந்த வாய் வார்த்தைகள் மூலம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்பகரமான ஒரு தகவல் ஆதாரமா எடுத்துக்கொண்டு, ஸோ இவங்க வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல வந்து தீர்மானம் எடுக்க முன் வருவாங்க. சரியா? இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு நுகர்வோர் ஒரு நுகர்வோர்ட வந்து தலைமுறையா வந்து அவங்களோட கொள்வனவு முடிவு வந்து எடுப்பதுல வந்து பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு பல்வேறு எதிர்பார்ப்புகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முதலாவது வந்து நாங்க படிக்க போற ஜெனரேஷன் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, சைலன்ட் ஜெனரேஷன். அப்ப இந்த சைலன்ட் ஜெனரேஷன்னு சொல்லி சொன்னா, இந்த தலைமுறை வந்து 1945ஆம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள். மற்றும் இவர்கள் வந்து நுகர்வோர் சந்தையில வந்து ரொம்ப பழமையானவங்களான்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப இந்த 1945க்கு முன்னுக்கு பிறந்தவங்க
உள்ளவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா இவங்க எளிமையானவர்கள். அதாவது வந்து நேரடியா இவங்க தயாரிப்புகளை வந்து தேடுறாங்க. இவங்க நேரடியா வந்து அந்த தயாரிப்பை வந்து இலகுவா வந்து தேடிக்கொள்ளக்கூடியவங்களா வந்து காணப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ இப்படிப்பட்ட தலைமுறையினர் வந்து ஓகே. அப்ப இதத்தான் வந்து நாங்க அமைதியான தலைமுறைன்னு சொல்லி சொல்றது. சைலன்ட் ஜெனரேஷன்னு சொல்லி சொல்றது. சோ அப்ப அந்த சைலன்ட் ஜெனரேஷனுக்கு இப்போ உதாரணமா வந்து, இப்ப இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஒரு சைலன்ட் ஜெனரேஷன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னு சொன்னா 75 டூ 92 இயர்ஸா இருக்கும். ஸோ இவங்களோட வொர்க் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இவங்க எல்லாருமே வந்து ரிட்டயர் ஆகி இருப்பாங்க. 100ல ஒரு 2% தான் என்ன செய்வாங்கன்னா, வொர்க் ஃபோர்ஸ் அதாவது வேலைப்படையில வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட வந்து ஃப்ரீக்வென்சி ஆஃப் த டாக்டர் விசிட் அதாவது வந்து இப்ப இவங்க வந்து இப்ப நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள இவங்க பர்ச்சேஸ் ஸோ அப்ப இவங்க வந்து கன்சர்ன் என்ன இவங்க கன்சர்ன் பண்ணுவாங்கன்னு சொன்னா, கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொன்னா, சேஞ்சஸ் அதாவது வந்து ஓகே இவங்க மெடிக்கல்ல கண்டிஷன்ஸ் பார்ப்பாங்க. ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹெல்த் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த மாரியான விஷயங்கள்ல தான் வந்து இவங்க வந்து அதிக அளவு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே அப்ப என்னென்ன இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த மாரியான வயதினர் வந்து ஒரு வைத்தியசாலையை வந்து அணுகக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஒரு மருத்துவ சேவையை வந்து அணுகக்குள்ள வந்து அவங்க கன்சர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் என்னது சேஞ்சஸ். என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹெல்த் கண்டிஷன். ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? ஹெல்த் ப்ரொஃபஷனல். ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வாட் தே வாண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உண்மையாலுமே நல்ல ஒரு சேவை. சுகாதார மருத்துவ சேவை. நல்ல ஒரு மருத்துவ அட்வைஸ். அதுதான் அட்வைஸ். அடுத்தது ட்ரெடிஷனல் ஹெல்த் கேர். அதாவது வந்து ட்ரெடிஷனல் ஹெல்த் கேர்னா அவங்க வந்து கூடுதலா வந்து இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கு வந்து கூடுதலா கன்சிடர் பண்ணாம, அவங்க அதாவது ஆயுர்வேத மருத்துவத்துக்கு தான் கூடுதலா கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஒரு மருத்துவ துறைய வந்து உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். இதே மாரி வந்து நாங்க ஒவ்வொரு துறையும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையோ, சர்வீஸோ வந்து நாங்க உதாரணம் எடுத்து இப்படி சொல்ல முடியும். சரியா? இதுதான் இப்ப சைலன்ட் ஜெனரேஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து பேபி பூமர்ஸ். இப்ப பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இத வந்து குழந்தை பூமர்கள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. 1946ஆம் ஆண்டுக்கு இடையில அதாவது 46 மற்றும் 64க்கு இடையில பிறந்தவங்க தான். அதாவது வந்து அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் தான் அத வரையறுத்திருக்காங்க. 1946ல இருந்து 1964க்குள்ள இருக்க பிரிவினர்ன்னு சொல்லி. அப்ப இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் வந்து அந்த 1964க்கு பிறகு அதாவது 2ண்ட் வார்க்கு பிறகு வந்து இந்த பிறப்பு வீதம் வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல அதாவது வந்து அ அ அந்த பீரியட்ல வந்து அவங்கள வந்து பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த பேபி பூமர்ஸ வந்து நாங்க நார்மலாவே என்னன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப அளவுல வந்து உயர்ந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த உலகப் போர் டைம்ல அப்படி இல்லாட்டி உலகப் போருக்கு முன்னுக்கு வந்து அ குறைந்த அளவான பிறப்பு வீதம் தான் காணப்பட்டிருக்கு. அதாவது 1964 வரை வந்து அது வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு. சரியா? ஸோ இது வந்து பேபி பூமர்ஸ் காலகட்டமா தான் அவங்க கருதுனாங்க. சரியா? அப்ப அடுத்த விஷயம் இதுல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஓகே. இதுல வந்து அதத்தான் வந்து இவங்க பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இப்ப இதுல இடைப்பட்ட பிரிவு ஓகே.
அப்ப இந்த frequency of doctor visitனா often make a 26 all of doctor visit. அதாவது 26% தான் வந்து இவங்க டாக்டர் விசிட் பண்றது இருக்குன்னு. ஸோ அதாவது often ரொம்ப ரேரா தான் இருக்கும். சரியா? ஸோ இவங்ககிட்ட வந்து என்னதுன்னா ட்ரஸ்ட் பார்க்குறாங்க. குவாலிட்டி, அதாவது மருத்துவத்தில் நல்ல குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பா ஹெல்த் கண்டிஷனை பத்தி கன்சிடர் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க எதிர்பார்ப்பாங்க. சரியா? ஸோ அதுல வந்து இவங்க என்ன கூட இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஐ ரெப்யூட்டேஷன், ட்ரஸ்ட் வர்த்தி டாக்டர், அது டாக்டர்ஸை வந்து நம்பக்கூடியவங்களா எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் கிட்ட போனால் எங்கட நோய் வந்து குணமாகுமா. ஐ குவாலிட்டி கேர் கவரேஜ், அதாவது ரொம்ப தரமான, ஓகே இப்போ எங்களுக்கு ஒரு சுகாதார கேர்னாலும் ரொம்ப தரமானது, நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அது உதாரணம். சரியா? ஸோ நான் இப்போ ஏன் இந்த உதாரணம் பேஸ் பண்ணி போறேன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கக்குள்ள வந்து ஏதாவது உதாரணத்தை பேஸ் பண்ணி வச்சு தான் நீங்க எழுதணும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க ஜெனரேஷன் எக்ஸ். அதாவது ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா குறைவான பிறப்பு விகிதம் காரணமாக, அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா இந்த எக்ஸ்பியூ ஆராய்ச்சி, அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சியாரால் வரையறுக்கப்பட்டிருக்கு. 1965ஆம் ஆண்டு மற்றும் 80க்கு இடையில பிறந்தவங்க மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டிருக்காங்க இந்த ஜெனரேஷன் எக்ஸ் பீரியட்ல. சரியா? அப்ப சிறிய மக்கள் தொகையை கொண்டவங்களா தான் காணப்படுவாங்க. ஸோ அந்த ஜெனரேஷன் எக்ஸுக்கான வந்து அவங்கட எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து பாருங்க 1965, 80க்கு இடையில பிறந்தவங்க. இவங்கட வயசு 40, 55க்குள்ள இருக்கும். ஸோ இவங்கட ஒர்க் ஸ்டேட்டஸ்னா ஃபுல் டைம் மேக்கர் 33% ஆஃப் த ஒர்க். 30%ஆனவங்க முழு நேர வேலை வாய்ப்புல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஃப்ரீக்வென்சி ஆஃப் த டாக்டர் விசிட்னா ஆப்டர் எய்த் தேம் செல் ஆஸ் அ கேர்கிவ் ஆஃப் தேர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். அப்போ இவங்க வந்து பேரண்ட்ஸ் விசிட் பண்ணுறதுக்கான, ஸோ டாக்டர் விசிட் பண்ணுறதுக்கான இவங்களோட குழந்தைகள், அப்படி இல்லாட்டி பேரண்ட்ஸ்க்காக தான். ஸோ இவங்க என்ன கன்சர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ், கன்வீனியன்ஸ் அண்ட் டைம், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி டைம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஃபைண்டிங் த பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது எந்த தெரிவு செய்யலாம், எந்த ஒரு டாக்டர் சர்வீஸ் நல்லா இருக்கும், எங்கே ஹாஸ்பிட்டல் நல்லா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ். ஸோ இவங்க உண்மையாலுமே வந்து தே வாண்ட் என்ன எதிர்பார்க்குன்னா எக்ஸலன்ட் சர்வீஸ், நல்ல தரமான சேவை. அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து இப்போ இவங்களுக்கு எனி டைம்னால அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும், எனி டைம் விசிட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி. அடுத்தது கன்வீனியன்ஸ் ஆஃப் ஷெடியூலிங், அதாவது இப்போ கால் பண்ணி எங்களுக்கு தேவையான நேரம் டாக்டர் விசிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த நிறுவனங்கள் வந்து அப்போ எக்ஸ் ஜெனரேஷனை கன்சிடர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணக்குள்ள கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். இது வந்து மில்லேனியல்ஸ்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து மில்லேனியல்ஸ் வந்து நாங்க நார்மலா வந்து இத நாங்க எக்ஸ் ஜெனரேஷன், ஒய் ஜெனரேஷன் படிச்சிருக்கோம். இவங்கள வந்து இந்த மில்லேனியல்ஸ வந்து ஒய் ஜெனரேஷன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 1981ஆம் ஆண்டு மற்றும் 96க்கு இடையில பிறந்தவங்க தான் இந்த மில்லேனியல்ஸ். பெரும்பான்மை வந்து இவங்கள ஒய் தலைமுறைன்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது வந்து இவங்க வந்து இந்த மில்லேனியல்ஸ்ன்னு சொல்றதுக்கான காரணமே வந்து ஒரு பிரபலமான கணனி விளையாட்டின் நினைவாக, அதாவது அவங்களோட இளமை வந்து இந்த எக்ஸேனியல் முதல் அவங்கள தங்களை அடையாளப்படுத்துறாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா மில்லேனியல் என்ற சொல் வந்திருக்கு. அதாவது ஒரு பிரபலமான கணனி விளையாட்டின் நினைவா தான் வந்து அந்த டைம்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் கேம் வந்து ரொம்ப ஹைப்பர்ல இருந்த டைம்ல தான். ஸோ அதுக்காக தான் இவங்களை வந்து இந்த ஒய் ஜெனரேஷன் சொல்றத விட மில்லேனியல்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சரியா? பொதுவாக வந்து இது வந்து இளைஞர்களை வந்து ஒரு இழிவாக பயன்படுத்தப்பட்ட சூழ்நிலை வந்து அதுக்காக வந்து குற்றம் சாட்டி வந்து என்ன சொல்றது, ஒரு லோ என்ன கேஸ் கூட போயிருக்கு. ஸோ மில்லேனியல்னு சொல்லி சொல்றதுக்கு அதுதான் கூடுதலாக வந்து நாங்கள் இவங்களை வந்து ஒய் ஜெனரேஷன் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ஒய் ஜெனரேஷனை வந்து எடுத்துக்கொண்டா சரியா? அதாவது வந்து வேலையில வந்து ஃபுல் டைம் ஈடுபடுறவங்க 35% சொல்லி சொல்றாங்க. சரியா? தே யூஸ் ஹெல்த் கேர் அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் டுடே ஒர்க் ஃபோர்ஸஸ் 51 விசிட் த டாக்டர் லெஸ் தென் ஒன்ஸ் a year. அதாவது வந்து குறைஞ்சது 51, அதாவது ரொம்ப ரேரா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. 51% மாணவர்கள் வந்து, அதாவது ஒரு வருடத்துல 51% மாதிரி தான் டாக்டர் விசிட் பண்ணுவாங்க. 51% விட குறைவா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து காஸ்ட்ட பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த
Y ஜெனரேஷன் வந்து காஸ்ட்டை பார்ப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை பார்ப்பாங்க, ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன், அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து கூடுதலாக வந்து ஆன்லைன் மூலமா வந்து தீர்வு சொல்யூஷனை வந்து தேடக்கூடிய. இப்போ நாங்கள் ஒரு டாக்டர் விசிட் போகணும்னாலும் ஓகே நாங்கள் ஆன்லைன்ல புக்கிங் போடுவோம், சேனல் போடுவோம், அந்த மாதிரி காஸ்ட்டை பார்ப்பாங்க, எங்க ரொம்ப காஸ்ட் குறைவா இருக்கு அந்த மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து எங்களோட அனுபவங்கள் நாங்கள் யார்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம், அங்கே நல்லமா அந்த மாதிரியான விஷயம். ஸோ இவங்க வந்து what they want, அதாவது உண்மையாலுமே இவங்க பார்க்குறது வந்து கம்பேரிசன் டூல்ஸ், அதாவது ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நலமா, அங்க டாக்டர் நலமா, அந்த சேனல் நலமா. எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து இப்போ இவங்க என்னத்தான் அந்த Y ஜெனரேஷனா இருந்தாலும் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே இப்போ யாராவது எங்களுக்கு வந்து நல்ல அட்டாச் ஆனவங்க ஓகே நீங்க அங்க ட்ரை பண்ணி பாருங்க, அங்க நல்ல அங்க பெஸ்ட்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் நாங்க கண்டிப்பா ஒரு வாட்டி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பிரைஸ் டிரான்ஸ்பேரன்சி. அப்போ பிரைஸையும் வந்து கண்டிப்பா இப்போ நாங்க அங்க காஸ்ட்டை பார்க்கல, ஓகே நல்ல சர்வீஸ் அப்படியா இருந்தா பிரைஸை வந்து இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே பெஸ்ட் சர்வீஸை வந்து பெற்றுக்கொள்ளத்தான் பார்ப்பாங்க. ஓகே ஸோ அது Y ஜெனரேஷன். அடுத்தது ஜெனரேஷன் Z. இந்த ஜெனரேஷன் Z என்ன சொல்லுதுன்னு சொன்னா இது அந்த பியூ ஆராய்ச்சி மையம், இந்த பியூ ரிசர்ச் சென்டர் மையம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் 1997 ஆண்டு மற்றும் 2012க்கு இடையில பிறந்தவங்களை தான் இந்த Z ஜெனரேஷன். சில நேரங்களில் வந்து இவங்களை I ஜெனரேஷன், ஜூமர்ஸ், போஸ்ட் மிலேனியல் அல்லது ஓம்லன் எனவும் இவங்க குறிப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்ப இந்த Z தலைமுறைன்னு சொல்லக்குள்ள வந்து இவங்க வந்து டிஜிட்டல், அதாவது வந்து கூடுதலாக இவங்க டிஜிட்டல்னு தான் சொல்லுவாங்க. இவங்களோட பூர்வீகம் வந்து அதாவது வந்து நாங்க டிஜிட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க. 2018 இருந்து இவங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்ச வசனம் தான் என்னதுன்னு சொன்னா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஜெனரேஷன் வந்து SZ ஜெனரேஷன். சரியா? இந்த ஜெனரேஷன் வந்து Z. இவங்களோட ஏஜ் வந்து 8 to 23 இயர்ஸா இருக்கும். 1997 2012க்கு இடையில பிறந்தவங்க. ஓல்டஸ்ட் மெம்பர்ஸ் என்டர் இன் த ஒர்க் பர்சன்ஸ், அதாவது வந்து இவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து என்டர் ஆகுவாங்க ஜாப்புக்கு. Frequency of Dr. Visa really of the for the adult working members of the adult member 45 do not have a primary care physician. அப்போ அதாவது என்ன சொல்லலாம்னு சொன்னா இவங்க வந்து இந்த மாதிரியான ஏஜ் இந்த 8 to 23 வயசுல இருக்கவங்க வந்து ஒரு அடல்ட் மூலமா தான் டாக்டர் விசிட் பண்ணுவாங்க அந்த மாதிரின்னு சொல்லி சொல்றாங்க 45%. அப்ப இவங்க வந்து என்ன அந்த கன்சர்ன் பண்ணுவாங்கன்னா மென்டல் ஹெல்த், டிசிஷன் மேக்கிங், ஸோ கன்வீனியன்ஸ் அண்ட் டைம். அப்போ இவங்களும் அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் டைம் கன்சர்ன் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கிங் தீர்மானம் எடுக்கிறது அந்த மாதிரி. உண்மையாலுமே இவங்க எதிர்பார்க்குறது வந்து டிஜிட்டல் ஆப்ஷன், ப்ரிவென்ட் கேர், அடுத்தது வந்து ஹாலிஸ்டிக் ஹெல்த் அண்ட் வெல்னஸ், அதாவது வந்து யோகா அந்த மாதிரில கூடுதலாக ஈடுபடுறது. ஸோ அந்த மாதிரி இவங்க இப்போ இந்த மாதிரியான பீப்புள் வந்து இப்போ சொல்லுவாங்க தானே இந்த ஜென்ரேஷன் கூட ஸ்ட்ரெஸ்ஸான ஜென்ரேஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த யோகா அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டை ஃப்ரீ பண்ணி கொள்கிற மாதிரி விஷயங்களை ஈடுபடணும் அந்த மாதிரி. ஸோ அதைத்தான் வந்து நாங்கள் சொல்றது ஜெனரேஷன் இசட்னு சொல்லி. சரியா? அடுத்த ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன் எல்பா. ஜெனரேஷன் எல்பா என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து 2011 ஆண்டு மற்றும் 2025 ஆண்டு வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு வந்து இதைத்தான் எல்பான்னு சொல்லி சொல்றது. அதாவது இவங்களை வந்து கோவிட்னு சொல்லி கூட அழைப்பாங்க. ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து முற்றிலும் பிறந்த தலைமுறையை தான் வந்து எல்பான்னு சொல்லி சொல்றது. ஓகே ஸோ அப்ப இதுல வந்து அதாவது வந்து இவங்களை வந்து இந்த கொரோனா கால பகுதியில எல்லாம் வந்து தொற்று நோய் மிகவும் என்ன பொதுவா ஒரு பிரபலமாகி கொண்டு வந்துச்சு. சரியா? இந்த டைம்ல வந்து இந்த தொற்று நோய் காரணமா வந்து பல பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுச்சு, பயணங்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, சமூகம் அதாவது டிஸ்டன்ஸ் அதெல்லாம் குறைக்கப்பட்டுச்சு. தொற்று நோய் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு வந்து இந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மீதான சமூக தாக்கங்கள் காணப்படுச்சு. அதாவது எல்லாரும் வீட்டில இருந்தாங்க, வெளியில போகாம எல்லாமே ஆன்லைன், எல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி மூழ்கி இருந்த காலப்பகுதி. சரியா? மொபைல், குளோபல், விஷுவல் அண்ட் டிஜிட்டல், சோஷியல். ஸோ இது எல்லாமே நேரடியாக ஒருத்தரை மீட் பண்ணி கதைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ இவங்களை தான் வந்து இந்த ஜெனரேஷன் எல்பான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சரி. இப்ப அடுத்தது வந்து இது என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கஸ்டமர் எத்னசிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க இப்ப இதுவரைக்கும் படிச்ச விஷயத்துல வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தலைமுறையை பற்றி கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து புரிதலோட பெற்றுக்கணும். அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பெற்றுக்கொள்ளணும். மக்கள் எந்த தலைமுறையை சேர்ந்தவங்கன்னு, அவங்க கொள்முதல், அவங்களோட நுகர்வு முடிவுகள் வந்து எப்படி பாதிக்கும். எனவே இந்த சந்தைப்படுத்துபவர்கள் வந்து அந்த மாதிரியான விளைவுகள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது வந்து அவசியம். ஸோ அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வந்து இந்த பர்ச்சேசிங் வந்து இருக்கக்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கெட்டிங் சேனல வந்து நாங்க தேர்ந்தெடுக்க வகையில வந்து, தகவல்கள் தேடக்குள்ள, அந்த பர்ச்சேசிங் என்ன சொல்றது? அந்த ஸ்டேஜஸ வந்து பார்க்கக்குள்ள, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணி, அவங்களோட பண்புகள், அவங்களோட கேரக்டரிஸ் அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி, அவங்களோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன வந்து எப்படி தாக்கம் செலுத்துது? ஸோ அவங்களோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல வந்து அ என்ன சொல்றது? எப்படி அவங்கள வந்து நாங்க எங்கட பக்கம் கவர்ந்து இழுத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ, இப்ப அடுத்தது வந்து இப்ப ஒரு ஓவராலா நாங்க ஒரு வியூஸ் ஒண்ணு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த பேபி பூமர்ஸ். அப்ப இந்த சைலன்ட் ஜெனரேஷன் இந்த பேபி பூமர்ஸ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து பொதுவாகவே வந்து இவங்க வந்து நுகர்வோர் முடிவுல வந்து செல்வாக்கு செலுத்துவாங்க. அதாவது வந்து இவங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த தேடல்கள் ரொம்பவே வந்து தேடல்கள் விருப்பமான எந்த அதாவது வந்து தொலைபேசி, ஃபோன் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து கன்சிடர் பண்ணி இந்த தேடல்கள் கொஞ்சம் காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. அடிக்கடி வந்து இவங்க இந்த தொலைபேசியில தான் கூடுதலா வந்து தேடல்கள் வந்து இடம்பெறும். தொலைக்காட்சி அந்த மாரியான விஷயங்கள்ல. சரியா? இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ இவங்க வந்து நிலையான அதாவது வந்து ரொம்ப இப்ப நிலையான சேனல்கள் தான் அதாவது இப்ப அடிக்கடி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மாத்திக்கொண்டே இருக்க மாட்டாங்க. கன்டினியூஸா ஒரு ஆர்கனைசேஷன்ல வாங்குனா, அதிலேயே தான் கன்டினியூஸா வந்து வாங்குவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து இவங்க வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, பெரும்பாலுமே வந்து இவங்க வந்து அந்த வேலையில தான் அதிக அளவு வந்து இவங்களோட பெரும்பகுதிய வந்து அர்ப்பணிச்சவங்களா காணப்படுவாங்க. இந்த பெர்சன்ஸ் எல்லாமே. சரி இந்த பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து முழு நேர வேலையில ஈடுபட்டவங்க அந்த மாரியான விஷயம். ஸோ இந்த இப்ப நாங்க இருக்கிற மாரி வந்து என்ஜாய்மென்ட் அப்படியான எந்த ஒரு விஷயமே வந்து காணப்படாது. ஸோ இவங்க டைம் பீரியட்ல வந்து இவங்களோட வாழ்க்கையில வந்து பெரும் பகுதியில வந்து இந்த நவீன தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜின்னு சொல்ற விஷயம் எதுவுமே இல்ல. சரியா? ஸோ இவங்கட வந்து அதாவது வந்து இவங்க வந்து அடிக்கடி வந்து அதிக அளவு செலவு செய்யும் திறன். அதாவது ஏன் அடி அதி அ அதிக செலவு செய்யும் திறன்னா, இப்ப இவங்க வந்து இந்த சேமிக்கிறது அந்த மாரியான ஒரு விஷயமே இல்ல. ஸோ கூடுதலா வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் இவங்க பார்ப்பாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து அதிக அளவு வந்து இந்த தொழில்நுட்பம் இல்லாத நிலையில தொழில்நுட்பத்துக்கு எதிர்பார்க்கிற ஒரு ஜெனரேஷனா தான் இவங்க காணப்பட்டாங்க. காணப்பட்டாங்க. அடுத்தது வந்து இவங்க அந்த பிராண்ட்களோட அந்த இப்போ ஒரு ப்ராடக்ட்டோ, ஒரு சர்வீஸோ அந்த பிராண்டோட வந்து கூடுதலா வந்து என்ன சொல்றேன்னா, குளோஸ்லியா இருந்தாங்க. ஸோ இவங்க ஒரு பிராண்ட பாவிக்க தொடங்குனா, அத கன்டினியூஸா வந்து ஸ்டாப் பண்ணாம பாவிச்சு கொண்டு போறவங்களா இருப்பாங்க. சரியா? இப்ப இப்ப இந்த ஜெனரேஷன் வந்து தற்காலத்துல பார்த்தா, இந்த பேபி பூமர்ஸ தற்காலத்துல பார்த்தா, இவங்களும் இந்த டெக்னாலஜியோட வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க யாருனாலும் இப்ப இந்த ஏஜ்ல உள்ளவங்க 56, 74 வயசு அதாவது வந்து இப்ப எங்களோட பேரன்ட்ஸ் தானே இந்த பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்ப எங்களோட பேரன்ட்ஸ் வந்து பாருங்க அடிக்கடி ஃபோன்ல தான் ஃபோன் யூஸ் பண்றது, WhatsApp, Facebook. ஸோ அந்த மாரி அவங்களும் அதுக்கு அடிக்ட் ஆயிக்கொண்டு வாராங்க. சரியா? இப்ப இந்த மார்க்கெட்டிங் ஆபிசர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆபிசர்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த மார்க்கெட்டர்ஸ் வந்து இந்த பேபி பூமர்ஸ்க்காக கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ராடஜிக் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த நுகர்வோர வந்து ஊக்குவிக்கிற, மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாரி என்ன செய்யணும், லாயல்டி பிளான்ஸ வந்து கொண்டு வரணும். ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாலுமே பெனிஃபிட் ஆனது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல சூட்டபிள் ஆனது, நல்ல வேல்யூபிள் ஆனதுன்னு சொல்லி கொண்டு வரலாம். அடுத்தது வந்து இவங்க வந்து இந்த பேபி மூவர்ஸோட வந்து டைரக்ட்டா வந்து கம்யூனிகேட் வச்சு, ஸோ தனிப்பட்ட முறையில தொடர்பாடல் வச்சு அவங்க இந்த பர்ச்சேஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி கொள்ள முடியும். அடுத்தது வந்து என்ன சொல்றேன்னா, இந்த பிராண்ட், இந்த புரொடக்ஷன்ல எல்லாம் முடியுமான மட்டும் இந்த சோசியல் மீடியாவுல வந்து இவங்க அட்வர்டைசிங் பண்ணக்குள்ள இந்த பேபி பூமர்ஸ்லாம் இப்ப ரிட்டயர்மென்ட் ஸ்டேட்ல இருக்கவங்க. ஸோ அவங்க அடிக்கடி வந்து இப்ப சோசியல் மீடியா யூஸ் பண்றனால, அது மூலமா வந்து இவங்களோட பர்ச்சேஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஸோ அப்ப நாங்க இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராடஜிஸ்ன்னு சொல்லியும் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்தது ஜெனரேஷன் எக்ஸ். ஸோ இவங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பொதுவாவே வந்து ஆ அதாவது இணைய சேனல், ஆன்லைன் மூலமா தான் இவங்க அடிக்கடி அதாவது வந்து இவங்க ஆன்லைன்ல வந்து அதிக அளவு கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்களும் இந்த 40, 55 ஏஜ்க்குள்ள இருக்கவங்க. சரியா? இவங்கட்ட வந்து அதாவது வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங் பழக்கமும் இருக்கு. அதே மாரி ஆன்லைன் ஷாப்பிங் பழக்கமும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இவங்க வந்து அதிக விருப்பம் எப்படின்னா, பாரம்பரிய கட்டண முறைக்கு. அதாவது வந்து கேஷ் குடுத்தா, இப்ப நாங்க ஒரு போயிட்டு நாங்க பொருள் என்னத்தான் ஆன்லைன் இருந்தாலும் நான் சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஓகே நாங்க டைரக்ட்டா போயிட்டு நாங்க அந்த பொருள தொட்டு பார்த்து வாங்குவோம். நாங்க கேஷ் பே பண்ணுவோம். என்ன சொன்னா ஆன்லைன்லாம் பெருசா அவங்க நம்பக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க.
ஸோ இவங்கட வந்து எப்படி பொருட்கள் இருக்கும்னு சொன்னா, இவங்க வந்து என்னதுன்னு சொன்னா, எலக்ட்ரிசிட்டி பொருட்கள் இருக்கலாம், ட்ரெஸ், ஷூஸ், அப்படி இல்லாட்டி பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், மெடிசின்ஸ், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் பண்ணக்கூடிய மாரியான விஷயங்கள்ல வந்து கூடுதலா ஈடுபடக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து அதிக அளவு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கட்டண முறைகள். அதாவது வந்து கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்க்கும் ஒரு சில பேர் வந்து அதுக்கும் என்ன சொல்றதுன்னா, ஃபேமிலியர் ஆகி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அடுத்த விஷயம் நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா, இவங்க வந்து பிராண்ட் பற்றி இவங்களுக்கு என்னத்தான் இருந்தாலுமே வந்து ஒரு விசுவாசம் வந்து டக்குனு இவங்களால வராது. ஓகே. அந்த பிராண்ட் வந்தாலும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி லாங் டைம் எடுத்து அந்த மாரியான விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து அதிக அளவு வந்து இந்த வாய் வார்த்தை, அதாவது மவுத் கம்யூனிகேஷன், மவுத் அட்வர்டைசிங் மெத்தட வந்து அதிக அளவு நம்புறவங்க. ஓகே. யாராவது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லோன்னு சொன்னா, ஓகே அந்த ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. ஆனா இவங்களா வந்து தனியா விசுவாசம் செய்ய மாட்டாங்க ஒரு ப்ராடக்ட்ல. ஓகேயா? ஸோ இவங்களுக்கு வந்து என்னதுன்னு சொன்னா, இவங்களுக்கும் அதே மாரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வாரதுன்னு சொன்னா, அதாவது லோயல்டி பிளான்ஸ வந்து கொண்டு வரலாம். அடுத்தது வந்து இப்ப என்ன சொல்றோம், அப்ப நாங்க சி டூ சின்னு படிச்சோம். கஸ்டமர் டூ கஸ்டமர் வந்து பிசினஸ் செய்றது. ஸோ நாங்க நீங்க லெவல் 3ல படிச்சிருப்பீங்க வந்து, இப்ப ஐடி படிச்சவங்களுக்கு தெரியும். ஐடி எக்ஸாம் செஞ்சவங்கலாம் அ என்ன சொல்றது? சி டூ சி கஸ்டமர், பி டூ பி கஸ்டமர், பி டூ சின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ வாய் வார்த்தை மூலமா வந்து இவங்க அதிக அளவு பிசினஸ வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? அடுத்தது வந்து இவங்களுக்கும் அந்த கூப்பன், அந்த என்ன சொல்றது? டிஸ்கவுண்ட், அப்புறம் ஆஃபர் போடுறது, அது மூலமா வந்து நாங்க இவங்கள வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மில்லியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து எப்படின்னு சொன்னா, டெக்னாலஜியோட வந்து இவங்க வந்து கூடுதலா மூவ்மெண்ட் ஆகக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து அதிக அளவு வந்து இந்த ஆன்லைன்ல அ ஆஃபரிங் போடுறது, ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுல தான் கூடுதலா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து ரொம்ப ஆன்லைன வந்து நம்பக்கூடியவங்களா காணப்படுவாங்க. ஸோ இவங்களோட பர்ச்சேசிங்க்கு வந்து இந்த ஆன்லைன வந்து ஒரு பேஸா வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்களோட தேவைகள் வந்து அதிகரிக்கும் வாய்ப்பு வந்து அங்கே அதாவது அதிகமா காணப்படும். இவங்க அதாவது நீட்ஸ் அண்ட் வாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து இந்த யூசர்ஸ வந்து கூடுதலா நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. இப்ப ஒரு ஒரு பேஜ்ல வந்து இந்த விஷயம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட பத்தி டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாலோ, அந்த விஷயத்த வந்து நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து அதிக அளவான நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த பிசினஸ் இப்ப செய்றவங்களா இருக்கலாம். ரொம்ப கனெக்டிவிட்டியா வச்சிருப்பான்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்ப இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதாவது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா, இப்ப நாங்க படிச்ச இந்த இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்ன்னு சொல்றது வந்து, அந்த இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஒவ்வொரு ஹோட்டல்ல, ஒவ்வொரு ஷாப்புங்கள்ல போயிட்டு ரிவ்யூ போடுவாங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இங்க சாப்பாடு நல்லா, இங்க கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு. ஸோ இங்க வாரவங்க நல்லா கோஆர்டினேட் பண்றாங்க. நல்லா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு அப்ப இவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் மூலமா வந்து இவங்கள வந்து மார்க்கெட் இவங்கள வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து இவங்கள வந்து கவர்ந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் இவங்களுக்கு கொண்டு வர ஸ்ட்ராடஜிக்ஸா இருக்கும். சரியா? அடுத்து ஜெனரேஷன் இசட்ன்னு சொல்லக்குள்ள வந்து, இவங்க வந்து எப்படின்னு சொன்னா, இவங்க அதிக அளவு செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது வந்து இவங்க வந்து அ இவங்க சேமிப்பதுக்கு, அதாவது வந்து அதிக அளவு செலவு செய்வாங்க. அதாவது வாங்குறவங்க, பர்ச்சேஸ் பண்றவங்க. சரியா? ஆனா வந்து அதே வேளையில வந்து இவங்க வந்து அந்த கேஷ வந்து சேவிங் பண்றது, அந்த கன்சிடரும் ஒண்ணு இருக்கு. ஸோ மத்தது வந்து டெக்னாலஜில வந்து கூடுதலா வந்து மூவ் ஆகக்கூடியவங்களா இருக்கும். சரியா? ஸோ இவங்க வந்து அதனால ஒரு ப்ராடக்ட்ட பத்தி தேடுறதுக்காக அதிக ரிசர்ச் செய்வாங்க. ஒரு ப்ராடக்ட்ட பர்ச் பண்றதுக்காக வந்து அதிக அளவான ரிசர்ச் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து இந்த சமூக விற்பனையோட, அதாவது வந்து இப்ப சோசியல்ல வந்து இப்ப நான் பாருங்க, இப்ப iPhone 13 வாங்குனா, அந்த iPhone 13 கூட அட்டாச்மென்ட் ஆகுறவங்க. சொசைட்டில எப்படி இருக்காங்க? ஸோ அதுபடி நாங்களும் இருக்கணும். அந்த பேஸ் பண்ணி இருக்கணும்னு ஸோ இவங்கட வந்து செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிக்கு தான் வந்து இவங்களுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து செய்யலாம். அடுத்தது இவங்க கூடுதலா அந்த Instagram, TikTok, YouTube போன்ற தளங்கள்ல வந்து நாங்க அட்வர்டைசிங் பண்றது மூலமா இவங்கள வந்து கவர்ந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. சரியா? இவங்க வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அதுகளையும் பார்த்து, இப்போ ஒரு ஹோட்டல்ல நாங்க புக் பண்றேன்னா, முதல்ல இந்த மாரி ஜெனரேஷன் வந்து போயிட்டு பார்ப்பாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? எவ்வளோ பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க? ஸோ அத பேஸ் பண்ணியும் நாங்க ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலான்னு சொல்றாங்க. இது வந்து அல்பா. இந்த அல்பான்னு சொல்றவங்க வந்து என்னதுன்னு சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே டிஜிட்டலைஸ் தான். இவங்க வந்து
அதாவது வந்து இப்ப இவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஜெனரேஷன் எல்பான்னு சொல்லி சொன்னா, ஒரே இனமா இருக்காது. இவங்க எல்லாம் மிக்ஸிங் ஆயிருப்பாங்க. ஒரு வெட்டிங்னா கூட ஒரு 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 ஃபேமிலினா கூட கிறிஸ்டியன்ஸ் இருக்கும், முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, இந்துஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாரி சொந்தக்காரவங்க சிங்களீஸ் இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒரு மிக்ஸிங்ல தான் இந்த ஜெனரேஷன் எல்பா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இவங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, கூடுதலா வந்து இப்ப இந்த பிறக்கிற குழந்தை கூட வந்து மொபைல்ல தான் Zoom கிளாஸ் போணுச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ இவங்க கூடுதலா வந்து அந்த டிஜிட்டலுக்கு வந்து அதிக அளவு வந்து அட்டக் அ அட்டாச் ஆகி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இவங்களோட பயன்படுத்தக்கூடிய உத்திகளா தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ இவங்க பயன்படுத்தக்கூடிய உத்திகளா தான் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஆ இவங்க வந்து ரொம்பவே சர்ச் பண்ணி வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையும் எளிதில நம்ப மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சோசியல் வெப் மூலமா, சோசியல் ஊடகம் மூலமா வந்து இவங்கள வந்து ஈஸியா வந்து நாங்க கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த அதாவது வந்து ஆன்லைன் மூலமான லேர்னிங், இன்வெஸ்ட்மென்ட் மத்தது வந்து எதுனாலும் ஆன்லைன் சர்வீஸ் மூலமா இருக்கக்குள்ள இவங்க அதிக அளவு வந்து கன்சிடரிட்டியா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் எத்னாசிட்டி. அப்ப இத வந்து சொல்றாங்க எப்படின்னா, நுகர்வோருடைய இனத்தின் தாக்கம். அதாவது வந்து இனத்தின் தாக்கத்துல வந்து மெயினா 3 கூறுகள் இருக்கு. அதாவது இன என்ற சொல் வந்து ஒரு கிரேக்க பெயர் சொல்ன்னு சொல்லி சொல்றாங்க. இன, ஈன, நான. அந்த இனம்ன்னு சொல்றது வந்து அந்த கிரேக்க சொல்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இனத்துவம் என்ற வார்த்தை வந்து எத்னிகோஸ் என்ற கிரேக்க பெயர்ல இருந்து தான் வந்திருக்கு. அதத்தான் வந்து எத்னாசிட்டின்னு சொல்லி நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப இந்த இனம்னு சொல்லி சொன்னாலே வந்து அவங்களோட மரபுகள், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட பழக்கவழக்கங்கள், அவங்களோட பண்புகள் இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு மிக்ஸிங்கா தான் வந்து இந்த எத்னாசிட்டி அமையுது. அப்போ ஒரு நபருடைய இனம் வந்து அதாவது உடல் வேறுபாட வந்து உருவாக்குது. ஓகே. இப்ப நாங்க இனம்னு சொல்லி சொன்னா பாருங்க, நாங்க வந்து இப்ப மனிதர்கள் வந்து ஆரம்பத்துல குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது வந்து அப்போ ஒருத்தர்ட்ட அந்த இனம் வந்து உயிரியல் மற்றும் உடல் வேறுபாடுகள வந்து உருவாக்குது. வெவ்வேறு ஆளுமை பண்புகள், வெவ்வேறு கலாச்சார மதிப்புகள், விதிமுறைகள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தனிநபரிடையே வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இனத்தின்ட வந்து அப்ப இந்த இனத்தின் 3 கூறுகள்ல வந்து தான் இது மெயினா 3 கூறுகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ த த்ரீ அ 3 கம்போனன்ட்ஸ் கல்ச்சரலைஸ் ஆஃப் த எத்னாசிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதுல முதலாவது வந்து ஓகே. ஸோ அப்ப இந்த இனத்தின்ட 3 கூறுகள்ல கருத்தாக்கம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதுல நாங்க மெயினா வந்து இத வந்து யார் முன் வச்சிருக்கான்னா, ரோஸ்டர் ரொ ரொசிஸ்டர்ன்னு சொல்றவரு தான் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அதாவது வந்து நுகர்வோருடைய இனம் எவ்வாறு நுகர்வோர் நடத்தைய பாதிக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்ள தான் இந்த மெயினா நாங்க படிக்கிறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் எத்னாசிட்டின்னு சொல்லி படிக்கிறோம். அதாவது வந்து உடல் தோற்றம் வந்து ஒரு தூண்டுதல் காரணியா இருக்கும்னு சொல்லி. அதத்தான் நாங்க பயாலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் கேரக்டரிஸ்ட்ன்னு சொல்லி சொல்றோம். பயாலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் கேரக்டரிஸ்ட்ன்னு சொல்லி. உடல் தோற்றம் வந்து ஒரு ஊண்டுதல், அதாவது ஒரு தூண்டுதல் காரணியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தாத வாங்குபவர், விற்பவர்களுக்கிடையே வந்து உறவுகள், தனிப்பட்ட தொடர்புகள், ஒரு வணிக பேச்சுவார்த்தை. அதுபோல வந்து என்ன சொல்றது? விற்பனை அதாவது சிறிய அளவுல, பெரிய அளவுல வந்து அப்ப அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவங்களுக்கு இடையில வந்து ஒரு என்னது? ஒரு உயிரல் மற்றும் உடல் பண்புகள் வந்து அங்கன வந்து க அ என்ன சொல்றதுன்னா, கன்சிடர் ஆகுது அந்த பர்ச்சேசிங்ல. அதாவது வந்து இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆசியாவ எடுத்துக்கொண்டா, இந்த நுகர்வோர் சூழல் வந்து ரொம்ப பொதுவாவே வந்து சிறியதா தான் காணப்படுது. அதே சமயம் வந்து நுகர்வோர்ட ஆப்பிரிக்கால வந்து இதுக்கு வந்து நேர்மானது. இருப்பினும் வந்து அதாவது வந்து இங்க அதிகாரம், ஆதிக்கம் ஆகியவற்றால தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நபர்ட உடல் தோற்றம் வெவ்வேறு இனக்குழுக்களிலிருந்து உருவானது. மறுபுறம் வந்து நுகர்வோன்ற நடத்தையில வந்து பல வேறுபாடுகள் ஏற்படலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மனிதன் உயிரியல் அமைப்பில, அதாவது குறிப்பிட்ட தகவலால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமா உணவு மற்றும் மருந்து வேறுபாடுகள உருவாக்குறது, சுகாதார நடத்தைகள். இது எல்லாமே வந்து ஒரு மனிதர்ட்ட வந்து தாக்கத்த வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாருங்க, இப்ப நாங்க எடுத்துக்கொண்டா இப்ப உடல் அமைப்பு மற்றும் பிசிக்கல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ன்னு சொல்லக்குள்ள வந்து
பாருங்க. இப்ப நாங்க வந்து இங்க வந்து புழு, கரப்பான் பூச்சி அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். இதே வந்து சீனாவுல வந்து அந்த மாரியான சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க. ஸோ அதுதான். இப்ப அது பாம்பு இப்ப வந்து சீனால பாம்பு, பல்லி, நாய் எல்லாம் சாப்பிடுறாங்க. ஸோ நாங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து அப்படி எங்கட இனம் நாங்க எதா அப்படி சாப்பிடுறோமா? இல்ல. ஸோ அதுதான் வந்து அங்கன மத்தது இந்த உடல் அமைப்புகள் வந்து இப்போ ஒவ்வொருத்தட உடல் அமைப்புகள் ஒருத்தவங்க வந்து அந்த குரல்ல வந்து அந்த அந்த ரிங் போடுறது. ஸோ அவங்க வந்து அந்த என்ன சொல்றது? அந்த டாட்டூ ஸோ அவங்க வந்து என்ன சொல்றது? அ ஸோ அந்த பஞ்ச் பண்றது. ஸோ அத எல்லாமே வந்து அவங்களோட அந்த நாகரீகம், அந்த இனங்கள பேஸ் பண்ணி அவங்க வாரது. ஸோ அப்ப அந்த நுகர்வோர் நடத்தை வந்து அது வந்து ஒரு பாதிக்கக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ இப்ப இங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றது? இப்ப எல்லாரும் பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி சீனால பிசினஸ் பண்ணா, இங்கேயும் வந்து எல்லாரும் இங்கேயும் வந்து பாம்பு பிசினஸ் பண்ண முடியுமா? இங்க வந்து பாம்பு பிசினஸ் பண்ண முடியும். யாருக்கு பண்ண முடியும்? அந்த சீனாவுல இருந்து வார கன்சியூமருக்கு மட்டும் தான் அவங்க அந்த பிசினஸ பண்ண முடியும். சரியா? அடுத்தது வந்து ஆளுமை பண்புகள். பெர்சனாலிட்டி டெரேஸ்ன்னு சொல்றது. இது வந்து பெர்சீவ்ட் அண்ட் ஆக்சுவல்ன்னு சொல்றாங்க. அதாவது உள்முகம் அப்படி இல்லாட்டி என்ன சொல்றதுன்னா, ஒரு கவலை போன்ற ஆளுமை பண்பு வந்து உருவாக்குது. நுகர்வோர் கொள்முதல் மற்றும் நுகர்வோர் முடிவுல வந்து குறிப்பிட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்துது. இந்த பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயங்கள். அதாவது வெவ்வேறு இனக்குழுக்கள் மத்தியில வந்து இந்த பண்பு, இந்த ஆளுமை பண்பு வந்து எப்படி பாதிக்குது? இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்து உதாரணம் சொல்லப்போனா, இப்போ உங்களோட பெர்சனாலிட்டி நீங்க வந்து உங்களோட பெர்சனாலிட்டிக்கு அமைய வந்து, நீங்க வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களால உங்களோட தன்மை நாங்க சொல்லுவோம், எந்த தன்மைக்கு இது ஓவர். இப்ப நான் இருக்கிற லெவலுக்கு எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இவ்வளோ காசு செலவழிக்க முடியாது. அதுதான் வந்து அந்த பெர்சனாலிட்டின்னு சொல்ற விஷயமா வந்து கருதப்படுது. ஆளுமை பண்பு, ஆளுமை. அடுத்தது வந்து பாருங்க, இந்த கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் நோர்ம்ஸ். அதாவது கலாச்சார மதிப்புகள் மற்றும் விதிமுறைகள். அப்படி இல்லாட்டி விழுமியங்கள்னு நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து நுகர்வோர் நடத்தை விதிமுறைகள் மூலம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு நம்பிக்கை மூலம் பகிரப்பட்ட அந்த நம்பிக்கை வந்து தனி மனிதரை வந்து தனி மனிதருக்கு வந்து ரொம்ப வேல்யூவலா இருக்கும். செல்ஃப் ஓரியன்ட், சோசியல் அதர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அதர்ஸ்ன்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. அதாவது வந்து இது 3 வகையான கலாச்சார மதிப்பு மற்றும் விதிமுறைகள் உள்ளன. அதாவது சமூக பிற மதிப்புகள் மற்றும் விதிமுறைகள், மற்றது ஒரு சமூகத்தின் பார்வையை வந்து குறிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க. இப்போ ஒரு சமூகத்த எடுத்துக்கொண்டா உறவுகள் வந்து அதாவது வந்து ஒரு தனிப்பட்டதா அப்படி கூட்டாவோ இருக்கலாம். அதாவது அப்ப பாய்ஸ், கேர்ள்ஸ்ன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம முதியவர்கள், இளம் வயதினர் அந்த மாரின்னு சொல்லி. ஸோ அதாவது வந்து அவங்களோட கலாச்சார மதிப்புகள் அவங்களுக்கு ஏத்த மாரி, அந்த வயது ஏற்பட்ட மாரி, ஸோ அவங்களோட அதுக்கு ஏத்த மாரி மாறுபடுதுன்னு சொல்றாங்க. இப்ப வெளிப்புறம்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து நாங்க எக்ஸ்டர்னல் அதர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து கட்டுப்பாடு மற்றும் மதிப்பு, விதிமுறைகள் அந்த மாரியான சமூகத்தின் அந்த இடையிலான உறவ வந்து விவரிக்குது. அதாவது பொருளாதாரமா இருக்கலாம், தொழில்நுட்பம் மற்றும் உடல் சூழல்கள், உறவுகள் அதாவது பாரம்பரியமோ அப்படி இல்ல ட்ரெடிஷனல் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா இந்த கலாச்சார மதிப்புகள் மற்றும் விதிமுறையில வந்து பர்சனாலிட்டிய வந்து தாக்கம் செலுத்துது. இப்ப பாருங்க, இப்ப புதுசா வந்து இப்ப எல்ஜிபிடி குரூப் அப்படி எல்லாமே இருக்கு. சரியா? இது வந்து அவங்க அந்த கலாச்சார வேல்யூஸ் அவங்களோட ஒண்ணு நெறிமுறைகள் அதுக்கு ஏத்த மாரி. இது எல்லாமே வந்து இந்த வெளிப்புற காரணிகளா இருக்கலாம். தனி மனித அந்த செல்ஃப் ஓரியன்ட் அதாவது செல்ஃப் ஓரியன்ட்னா, ஓகே இப்ப எனக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்கு. எனக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண. சோசியல்ஸ் அதாவது அப்ப சமூகத்துல எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. எங்கட சமூகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றது. இதெல்லாமே வந்து ஒரு மெயினா இந்த இனத்த வந்து அதாவது ஒரு பர்ச்சேசிங் டைம்ல வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய இப்ப நாங்க இனம்னு சொன்னா, ஓகே எங்கட கல்ச்சருக்கு ஏத்த மாரி தான் நாங்க ட்ரெஸ் வாங்கணும். எங்கட கல்ச்சருக்கு ஏத்த மாரி தான் நாங்க இந்தந்த சாப்பாடு தான் நாங்க வந்து சாப்பிடலாம். இந்தந்த சாப்பாடு எங்களால சாப்பிட முடியாது. அதுக்கு வந்து நாட் அலோவ்ட் அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து பாருங்க இந்த எத்னாசிட்டி வந்து இந்த ஓவராலா இந்த 3 விஷயத்தையும் அதாவது பயாலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் கேரக்டரிஸ், பெர்சனாலிட்டி அண்ட் டெரிட்ஸ், கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் நார்ம்ஸ் இது 3யும் வந்து தாக்கம் செலுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர்ல. அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிலிஜன் அதாவது மதத்தின் தாக்கம். அதாவது மதம்னு சொல்றது வந்து அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஒருத்தரோட மதம் அதாவது கலாச்சாரம் என்பது மக்களோட மதிப்பு மற்றும் கண்ணோட்டத்துல வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது. அப்ப மதம்னு சொல்றது வந்து ஒரு நாகரீகத்தின் முக்கிய கூறா தான் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு ஒழுக்கமான செயல்பாட்டு கொள்கைகள், ஒழுக்கம், பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே தான் இந்த மதத்தின் மூலமா தான்
கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மதம் அதாவது வந்து இப்ப நாங்க மதம்னு சொன்னா ஒரு குறியீடு அப்படி இல்லாட்டி ஒரு கையேடு. இப்ப பைபிள், குர்ஆன், பகவத்கீதை. ஸோ அந்த ஒரு கையேடு, குறியீடுகள் பாருங்க கிராஸ் இருக்கு, ஸ்டார் கிராஸ் அந்த பிறை இருக்குது. ஸோ அந்த என்ன சொல்றோம் வேல் அப்ப ஒவ்வொரு அந்த மதத்துல தர்ம சக்கரம். ஸோ அதுதான் அங்க மதத்தின் அமைப்பு கோட்பாடுகளை வந்து வெளிப்படுத்துற விஷயங்களா இருக்கும். ஸோ அவங்களோட மதிப்புகள், கருத்துக்கள், அவங்களோட மக்களோட விருப்பங்கள் இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இந்த பர்ச்சேசிங்க வந்து கன்சியூமர் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கன்சியூமர் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு நபரோட நம்பிக்கை அடையாளத்தை கணிசமாக பாதிக்கிறதா வந்து இந்த மதம்னு சொல்ற விஷயமும் காணப்படுது. அதுதான் நாங்க பிலீப்ஸ் அதாவது நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லுவோம். கம்யூனிட்டி அதாவது அந்த மத சார்ந்த தலைவர்கள், மத சார்ந்த குழுக்கள், ரிச்சுவல் சடங்குகள், வேல்யூஸ் மதிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சரியா. அப்ப அதாவது வந்து கத்தோலிக்க மதத்தவர் வந்து இப்ப பாருங்க, இப்ப அவங்களோட நம்பிக்கைன்னு சொன்னா கத்தோலிக்க மதத்தவர் வந்து அதாவது மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை வந்து அவங்க நம்பிக்கையா பகிர்ந்து கொள்றாங்க. அதே வேளை பௌத்தர்கள் வந்து அந்த அவங்களோட நம்பிக்கை அதாவது யதார்த்தம். இப்ப யாருனாலும் கண்டிப்பா கஷ்டம், துன்பம், இன்பம் இருக்கு. அப்ப அந்த புத்தருக்கும் அந்த துன்பம், இன்பம் இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ அவங்க யதார்த்தத்தை கொண்டு வராங்க. சரியா? இந்த தனி மனிதர் தங்களை தாங்களே வந்து வகைப்படுத்திக் கொள்றதுக்காகத்தான் இந்த மதம் வந்து வழிவகுக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சடங்குகள்னு சொல்றாங்க. அந்த ரிச்சுவல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள மீண்டும், மீண்டும் மற்றும் அடையாளமாக உள்ளது. உதாரணம் தியானம், மத கூட்டங்கள், பிரார்த்தனை போன்ற நடத்தைகள். அப்ப அதாவது வந்து இப்ப பாருங்க இந்துக்கள் வந்து 12 வயசுல தீட்சை பெறுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த 10 வயசுல வந்து பேப்டிசம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இஸ்லாம்ஸ் வந்து சுன்னத் பண்றது அந்த மாரியான. ஸோ இதுகள் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ரிச்சுவல்னு சொல்லி நாங்க சொல்றோம். சடங்குகள். ஸோ இதுகள் கூட வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கன்சியூமர் அதாவது இந்த நுகர்வோர்ல வந்து தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? இஸ்லாத்துல படி பாருங்க அந்த சரியா சட்டங்கள் இருக்கு. இப்ப சரியா லோன்னு சொல்லி இருக்கு. நார்மலா வந்து இப்ப இன்சூரன்ஸ்ல எல்லாம் வந்து தகாஃபுல் அதாவது தகாஃபுல் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து சரியா லோ படி தான் அந்த இன்சூரன்ஸ். இப்ப என்னத்தான் இருந்தாலும் ஸ்ரீலங்கால வந்து நாங்க ஸ்ரீலங்கா லோ படி வந்து எல்லாமே இருந்தாலுமே வந்து, ஆனா அந்த தகாஃபுல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து கண்டிப்பா நாங்க ஷரியா லோவ தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அந்த ஷரியா லோவுக்கு அமைய வந்து இந்த பவுனிங் சென்டர், அந்த கேம்பிளிங், சூது அந்த மாரியான எந்த விஷயமே வந்து செல்லுபடி ஆகாது. அதாவது பவுனிங் சென்டரா இருக்கலாம், அந்த சில வகையான பெயிண்டிங்ஸ், ஆயில், சினிமா ஹால்ஸ், பேங்க்ஸ் அது எதுவுமே வந்து இன்சூரன்ஸ் பண்றதா, லீசிங் பண்றதா எதுவுமே வந்து இந்த தகாஃபுல்ன்னு சொல்ற விஷயத்துல வந்து செய்ய முடியாது. சரியா? ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, சரியா லோ படி அவங்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா லோ வந்து அப்ளை ஆகாது. ஸோ அப்ப இந்த இஸ்லாமியர் வந்து நெறைய பேர் தெரியும். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறனால அமானா இன்சூரன்ஸ்ல அமானா தகாஃபுல் இருக்கு. அதே மாரி ஹெச்என்பில வந்து ஹெச்என்பி தகாஃபுல் இருக்கு. இஸ்லாமிக் தகாஃபுல். லீசிங் பேங்க் எடுத்துக்கொண்டாலே ஹெச்என்பி இஸ்லாமிக் யூனிட்ன்னு சொல்லியே ஒரு யூனிட் துண்டா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க அந்த மதத்த பிரதிபலிக்கக்கூடிய மாரி, மதத்த வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த நுகர்வோரை பேஸ் பண்ணி தான் என்ன செய்றாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அமானா வந்து அமானா தகாஃபுல் இன்சூரன்ஸ். ஹெச்என்பி வந்து ஹெச்என்பி தகாஃபுல் வழங்குது. அதே மாரி பேங்க் எடுத்துக்கொண்டா அப்ப இஸ்லாமிக் பேங்கிங். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மதத்த பேஸ் பண்ணி தான் அந்த கன்சியூமர் அது என்ன சொல்றது? அந்த பிசினஸ்னாலும் ரன் ஆயிக்கொண்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ ஆழமான தாக்கத்த வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நுகர்வோட அந்த நம்பிக்கை மற்றும் அவரோட மதிப்புகளால வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அந்த வேல்யூஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது மத குழுக்களால் வந்து பல்வேறு வகையான நிறுவப்பட்டிருக்கு. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க சொல்லுவோம். இப்ப பொருட்கள் அதாவது வந்து இப்ப சீசனல் டைம்ல வந்து இப்ப கிறிஸ்மஸ் டைம்ல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதிக அளவு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ரம்லான் டைம்ல ரம்ஸான், ஸோ என்ன சொல்றது? அ ஹஜ் பெருநாள் டைம்ல ஸோ அந்தந்த டைம்க்கு ஏத்த மாரி வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க? அவங்க அந்த மத டைம்ல வந்து அந்த பெருநாள் பண்டிகைலாம் கொண்டாடும் பொழுது வந்து ஸோ நுகர்வோர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி என்ன சொல்றது? பிசினஸ் வணிக நிறுவனங்களோ, வணிகங்களோ வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து பிசினஸ வந்து அவங்க அ என்ன கொண்டு போறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். 'சரியா?' 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 '
அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்டாக இருக்கலாம், பிராண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ மக்கள்கிட்ட அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஆடை அணியிறதா இருக்கலாம், அவங்களோட பொழுதுபோக்கு விஷயங்கள் அதாவது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து அதிக அளவு வந்து கண்டிப்பாக ஒரு பொருட்கள் வாங்கக்குள்ள அவங்களுக்கான சில விதிகளை வந்து கடைபிடிக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இஸ்லாம் மதத்தினர் வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பொருட்கள் வந்து வாங்கலாம், சில பொருட்கள் வந்து வாங்க முடியாது. ஸோ அந்த தயாரிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அந்த மதத்துக்கு வந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து செயற்படுறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தவறா அவங்க கருதுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முடியுமான மட்டும் அவங்கள வந்து அதுக்காக வந்து அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த மத குருமார்கள் அவங்கள வந்து அதை பின்பற்ற அவங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. சரியா? ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க ஆசியாவுல இஸ்லாமிய நாடுகள் வந்து அமெரிக்காவுல வந்து பொருட்கள வந்து தடை செய்யுது. அது மட்டும் இல்ல 2003 ஈராக் போரின் போது வந்து உலகுல அதாவது என்ன அமெரிக்கா வந்து சில பொருட்கள அவங்களுக்கு வழங்குறதுக்கு தடை விதிக்குது. அடுத்தது, இப்ப இந்த ஒரு பாய்ஸ், கேர்ள்ஸ்னாலும் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு எ எ எப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கைடு இருக்கு. ஸோ அந்த மாரியான இருக்கு சந்தர்ப்பத்துல வந்து நாங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த ஏத்த மாரி தான் நாங்க என்ன செய்யணும், அந்த ஆடைகள்னா கூட வழங்கப்படக்கூடியதா இருக்கணும் ஒரு அ வணிகத்தால. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம வந்து நாங்க மெயினா வந்து அந்த மதத்தின் கோட்பாடுகள், கொள்கைகள், நம்பிக்கையோடு ஒத்து போகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பொழுதுபோக்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெருசா ஈடுபடுறதோ, அந்த ஊடகங்கள்ல ஈடுபடுறதோ எல்லாம் வந்து ஒரு சில மத நம்பிக்கைகளுக்கு வந்து சரியில்ல. தவறான விஷயங்களா கருதப்படல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். இப்ப ஒரு நுகர்வோர் நடத்தைன்னு சொல்றது, நுகர்வோரோட எவ்வாறு முடிவு எடுக்குறாங்க, அவங்களோட சந்தையில பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு வந்து மரியாதை மற்றும் அதாவது மதம் மறுபுறம் அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு புறம் மதம் மறுபுறமா இருக்கக்குள்ள அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு நம்பிக்கை, மதிப்பு இது எல்லாமே வந்து ஓவராலா வந்து ஒரு நுகர்வோர்ல வந்து அ கன்சிடர் பண்ணக்கூடியதா இருக்கணும். நாங்க ஒரு பொருள வந்து சந்தையில வந்து வழங்கக்குள்ள. அப்ப அப்ப அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி தான் செய்யணும். அப்ப நாங்க இப்ப இந்த வரைக்கும் இந்த செஷன்ல படிச்சது வந்து, நுகர்வோரோட வயது நடத்தை வந்து எவ்வாறு வந்து பாதிக்குதுன்னு சொல்லி நாங்க படிச்சோம். அப்ப ஒரு நுகர்வோரோட நடத்தைய வந்து பாதிக்கிறது வந்து இனம் எப்படி நடத்தைய பாதிக்குது, மதம் எப்படி ஒரு நுகர்வோர் நடத்தைய பாதிக்குதுன்னு சொல்லி நாங்க இந்த விஷயங்கள தான் இந்த செஷன் 10ல வந்து படிச்சோம்.